ஹாய் காய்ஸ், இது நம்மளுடைய பிடிஎஸ் தமிழ் ஆர்மி. ஹே மை டியர் ஆர்மி ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆல் குட். டுடே ஜேகேயோட வேவ் லைவ் பார்ட் 2. ஜேகே லாஸ்டா வேவர்ஸ்ல லைவ் வந்திருந்தாரு. 3 மணி நேரம் அவரும் தூங்கல, ஃபேன்ஸ் யாரையும் தூங்க விடல. அவ்வளோ என்ஜாய் பண்ணியிருந்தோம் இந்த லைவை. பட் இந்த லைவ் 3 இருந்தது. அஃப்கோர்ஸ் வைஃபை ப்ராப்ளம். ஸோ இதோட செகண்ட் பார்ட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் சேனல்ல இருக்கு. அதில் நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாரு. ஓவரால் அனிமேஷன்ஸ், நிறைய ஐடல்ஸை பத்தி இவரே புகழ்ந்து பேசிட்டு இருந்தாரு. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லைவ் சேனல்ல இருக்கு. உங்களுக்கு ஓகே அப்படின்னா பாருங்க. இது பார்ட் 2. பட் இதுக்கு நான் டைட்டில் வைப்பேன் ஜேகேயோட பார்ட்டி. எஸ், ஏன்னா இதுல செம்ம டான்ஸ், நிறைய சிங்கிங், நிறைய ஆர்மிஸோட கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தாரு. கொஞ்சம் ஆர்மி கவலைப்படுற மாதிரி டாபிக் இருந்தது. ஓகே லைவ் ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த லைவ் ஸ்டார்ட் ஆயிருந்தது. பட் ஜேகே போயிட்டாரு. நோ, அவர் தேடிட்டு இருக்காரு. போன வாட்டி லைவ் கட் ஆயிடுச்சு இல்லையா? வைஃபை நம்ம திட்டிட்டு இருந்தோம். பட் இது வைஃபை ப்ராப்ளம் கிடையாது, இதோட பேட்டரி ப்ராப்ளம். அதனால தான் கட் ஆயிருக்கு. ஸோ இந்த முறை சார்ஜ்லாம் எடுத்துட்டு வந்துட்டாரு. அஃப்கோர்ஸ் கொஞ்சம் கத்திக்கிட்டே இருந்தாரு. ஏன்னா அது ஒழுங்கா நிற்க மாட்டுது, சார்ஜ் ஆக மாட்டுது. பெரிய பெரிய பியர் பாட்டில்ஸை வச்சு அதை நிற்க வச்சாரு. பட் கைஸ், பியர் பாட்டில் ஹியூமன்ஸை மட்டும் கிடையாது, இந்த லேப்டாப்பையும் கீழே தள்ளி விட்டுடுது. பார்த்தீங்களா, விழுந்துச்சு. ஓப்ஸ். பட் இந்த முறை சேர்லாம் போட்டு உட்காந்து அவர் கரெக்டாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. லாஸ்ட் டைம் அவர் லிவிங் ரூமில் இருந்தாருன்னு நினைக்கிறேன். இப்போ அவர் பெட்ரூம்க்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். யா, ஸோ பெட்ரூமில் வந்தாச்சு, சேரை போட்டாச்சு, நல்லா பேட்டரியை செட் பண்ணியாச்சு. ஜஸ்டின் பீபர் சாங், ஜேகேக்கு ஜஸ்டின் பீபர் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஜஸ்டின் பீபரோட சாங்கோட இந்த லைவ் ஸ்டார்ட் ஆயிருந்தது. சார்ஜ்லாம் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கிட்டாரு. ஜேகே சொன்னாரு, எனக்கு தூக்கமே வரல, தூக்கமே இல்லாம இருந்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. டக்குன்னு கமெண்ட், உங்களுக்கு டெஸ்ட் பிடிச்சிருக்கா? ஓகே. லாஸ்ட் லைவ்ல அவர் சொல்லியிருந்தாரு, நிறைய பிரைவேட்டான மெசேஜா வந்துட்டு இருக்கு அப்படின்னு புலம்பிட்டு இருந்தார்ல. இப்போ தெரியுதா? இந்த கேர்ள்ஸ், நாட்டி கேர்ள்ஸ் நிறைய பிரைவேட் மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேகே சொன்னாரு, என்னோட ஜஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பட் வாய்? இது என்ன கேள்வி? பட் வாய்? ஓகே, எனிவேஸ் தேங்க்யூ அப்படின்னாரு. நெக்ஸ்ட் சொன்னாரு, இங்கே நிறையவே பிரைவேட் மெசேஜஸ் வந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒடாக்கோ பற்றி பேசிட்டு இருந்தாரு. இது ஜாப்பனீஸ் நல்ல ஆப். ஜப்பனீஸை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு கைஸ். சீரியஸ்லி நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஒரு சில பர்டிகுலர் விஷயங்களை பற்றி, ஒரு நாட்டோட ஃபேமஸான விஷயங்களை பற்றி, அனிமேஷன் பற்றி, சாங்ஸ் பற்றி, ஒருத்தரை பற்றி, எதை வேணாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஓவரால் அந்த நாட்டை பற்றி இதில் பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கலாச்சாரம் இதை பற்றியும் கூட தெரிஞ்சுக்கலாம். பட் நம்ம என்ன தெரிஞ்சுப்போம்? கேமு, அனிமேஷன்ஸ், இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க இது பெஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கு. ஒரு ஜப்பனீஸ் ஆப் இது. ஸோ ஜேகேவும் இதை பற்றி தான் ஃபுல்லாக நான் சொன்னதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஒருத்தரை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது, அவங்கள பற்றி கிரிட்டிசிசம் ஏதாவது இருந்தா அதை பற்றி அப்படின்னாரு. நெக்ஸ்ட் சொன்னாரு, என்னை பற்றி இங்கே ஏதாவது இருந்துட்டு இருக்கு இல்லை. ஓகே நெக்ஸ்ட் சாங் ப்ளே பண்ணாரு. மியாவ். ஓகே, இந்த சாங் தான் போயிட்டு இருக்கு. ஐம் ஸோ சாரி, காப்பிரைட் ப்ராப்ளத்தால் என்ன போட முடியாது. பட் இந்த சாங் தான் அங்கே ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. செம்ம எனர்ஜியஸ் டான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஜேகேவோட பார்ட்டி ஆன் ஆயிடுச்சு. டான்ஸ் பாட்டில் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜேகேவோட பார்ட்டி இவர் இப்படி பார்க்கறதுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குல்ல. நெக்ஸ்ட் இந்த சாங்ஸ் பாடினது, டான்ஸ் ஆனது மட்டும் கிடையாது, இந்த சாங்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஆர்டிஸ்டுக்கு தேங்க்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த ஆர்டிஸ்டோட இந்த டான்ஸை பத்தி எல்லாம் புகழ்ந்து பேசி தேங்க்யூ பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் ட்ரைலரை ஆன் பண்ணியிருந்தாரு. ஐ மீன் ஸ்பைடி ஜூலைல ரிலீஸ் ஆக போதில்ல. ஸோ அதை பற்றி ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு. ஸ்பைடர் மேனை யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ ஜேகே இவ்வளோ பிடிக்குமா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாரு. நான் கண்டிப்பாக இதை பார்த்தே ஆகணும். ஜூலைல ரிலீஸ் ஆகுது கைஸ். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடியோட சூட், ஜேகே சொன்னாரு, இதோட சூட் ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்குல்ல அப்படின்னாரு. ஓகே, நெக்ஸ்ட் ஜேகேக்கு அந்த சூட் வேணும்னு நினைக்கிறேன். ஓவரால் அவருக்கும் ஸ்பைடர் மேன் பிடிச்சிருக்கு நம்மள மாதிரியே. நெக்ஸ்ட் சாங் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, நல்லா தேட ஆரம்பிச்சிட்டாரு. நெக்ஸ்ட் டு யூ டான்ஸ் டூ? ஓகே, இந்த சாங்கை ப்ளே பண்ணியிருந்தாரு. செம்மையா ஆட்டம் போட்டுட்டு இருந்தாரு. ஆனால் இங்கே என்ன பறந்ததுன்னு தெரியல. நிறைய பேர் சோஷியல் மீடியா நிறைய போட்டுட்டு இருக்காங்க. பட் சீரியஸா என்ன பறக்க விட்டாருன்னு தெரியல. ஓகே, எனிவேஸ் நல்லா பறக்க விட்டாரு. செம்மையா டான்ஸ் ஆனாரு. பூம். நெக்ஸ்ட் சீரியஸா அந்த டான்ஸை பற்றி, அந்த கோரியோகிராஃப் பற்றி அதிகமாக பேசிட்டு இருந்தாரு. எல்லா ஹைடலும் என்ன பண்ணாங்க, அவங்களோட லைவ்ல அவங்களோட சாங்கை போட்டு ப்ளே பண்ணி அந்த சாங் எப்படி இருக்கு அப்படின்றது தான் அதிகமாக பேசுவாங்க. பட் ஜேகே சீரியஸ்லி மற்றவங்களோட சாங்கை போட்டு அவங்களுக்கு ப்ரோமோ பண்ணிட்டு இருக்காரு. இந்த சாங் இவ்வளோ நல்லா இருந்துட்டு இருக்கு, இது நிறைய இன்ட்ரெஸ்டாக இருந்துருக்கு, இதோட கோரியோகிராஃப் நல்லா இருந்துட்டு இருக்கு, கோரஸ் நல்லா இருந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு. சீரியஸ்லி இந்த லைவ் முடிஞ்ச பிறகு நிறைய ஆர்டிஸ்ட் இவருக்கு தேங்க்யூ போட ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர் ஜேகே அவங்களோட லைவ்ல என்னோட சாங்கை கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ மெசேஜ்லாம் பாஸ் ஆயிருந்தது. சீரியஸ்லி ஜேகே இம்பாசிபிள். ஒரு பியூர் ஹார்ட்,
எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்ணுற மனசு பட் சடன்லி சொன்னார் என்னோட ஏஜ் ஓகே இப்போ 29 ஆயிடுச்சுல இன்டர்நேஷ்னல் லெவலில் பட் நான் இங்கே தான் இருந்துட்டு இருக்கேன் என்னால் செய்ய முடியும் அஃப்கோர்ஸ் நீங்கள் எங்கே தான் இருந்துட்டு இருக்கீங்க உங்களால் எல்லாமே செய்ய முடியும் நெக்ஸ்ட் என்னோட ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனை பார்த்துட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் நான் இப்படி ஃபோனை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்குல்ல பட் நான் உங்களோட ரியாக்ஷன் பார்த்துட்டு இருக்கேன் ஓகே இவ்வளோ நேரம் இவர் ஆடிட்டு இருந்தால இதை பற்றி நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ஐ மீன் கமெண்ட்டை படிச்சுட்டு இருக்காருப்பா அவரு கொஞ்ச நேரம் அப்படியே கமெண்ட்டே படிச்சுட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் அப்படியே ஆழ்ந்த யோசனைக்கு போயிட்டாரு நெக்ஸ்ட் சொன்னாரு இப்படி குதிக்கிறது ரொம்ப நல்லா தான் இருந்துட்டு இருக்கு எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் பட் ஸ்டேஜில் சுற்றி இப்படி குதிக்கும் போது நிறைய எனர்ஜி போயிட்டு இருக்கோமா ஆனால் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஃப்கோர்ஸ் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஸ்டேஜில் ஹைடல்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும்போது அதை சுற்றி இருக்கவங்க எல்லாரும் அப்படியே குதிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா ஃபேன்ஸ் இப்படி என்ஜாய் பண்ணுறது தான் ஆர்டிஸ்ட்டை ரொம்ப மோட்டிவேட் பண்ணுவோம் அவங்க இன்னும் எனர்ஜியாக பாட ஆரம்பிச்சிடுவாங்க பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ ஜேகே இது மாதிரி பண்ணுறது அவருக்கு பிடிக்குமா அதுதான் அவர் இங்கே சொல்லிட்டு இருக்காரு எனக்கு இது மாதிரி விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் பட் இது நம்மளுடைய எனர்ஜியையும் எடுத்துடும் ரொம்ப ஹாட்டாக மாற்றிடும் அந்த நேரத்தில் என்னோட பிரைன் சொல்லிடும் ஏய் உன்னோட முட்டியை காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு என்னை கண்ட்ரோல் செய் அப்படின்னு சொல்லும் ஆனால் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போயிடும் பட் கொரியோகிராஃபி இப்படி செய்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு திரும்பவும் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு இவர் திடீர்னு பயங்கரமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு சடன்லி சொன்னா என்னால் முடிஞ்சது அப்படின்னா நான் ஸ்ட்ரீட்ல இறங்கி ஓகே சோலோ ஒர்க் ஆரம்பிச்சேன் அப்படின்னா என்னால் செய்ய முடியும் நான் பல விஷயங்களை செய்ய விரும்புகிறேன் அப்படின்னாரு திரும்பி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு நெக்ஸ்ட் சொன்னாரு என்ன பாட்டு போடலாம் ஓகே அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாரு நெக்ஸ்ட் சொன்னாரு இப்பெல்லாம் நான் நிறைய சாங்ஸ் கேட்கறது இல்லை உண்மையை சொல்லணும் அப்படின்னா நான் கேட்பா ஃபைடல் சாங்ஸ் மட்டும் தான் இப்பெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்கேன் அந்த சாங் ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் ஞாபகம் தான் வர மாட்டேது நெக்ஸ்ட் ஃபோன் எடுத்தாரு அவருக்கு ஞாபகம் வரல ஸோ அதனால ஃபோன் எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு அந்த சாங் அப்படியே குதிக்கிற மாதிரி இருக்குமா நல்லா ஹைப்பாக இருந்துட்டு இருக்குமா ஓகே கண்டுபிடிச்சிட்டாரு நெக்ஸ்ட் சாங் சடன்லி சொன்னாரு மணி 7 ஆயிடுச்சா மார்னிங் நான் தவே இல்லை ஓகே ஸ்பாட்டிஃபைல தேடலாம் ஐ மீன் தூக்கத்தை இல்லை அவர் வந்து சாங்கை தேடிட்டு இருக்காரு இன்னொரு சாங்கை தேடிட்டு இருக்காரு ஓகே சாங்ஸ் போட்டாச்சு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாரு சீரியஸ்லி தூங்கல இப்போதான் கான்சர்ட் முடிஞ்சு வந்திருக்காரு பட் இந்த மேன் இவ்வளோ எனர்ஜியாக இருந்துட்டு இருக்காரு சூப்பராக இருக்கு இப்படி பார்க்கறதுக்கு சீரியஸா நெக்ஸ்ட் இது ஒரு ஜெர்மன் சாங் அப்படின்னு தேடினாரு பட் எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை இவரை பற்றி இவர் ஒரு ஜெர்மனி சாங்கு ஆனால் ஜேகேக்கு இந்த சாங் பிடிச்சிருக்கு ரொம்ப நேரம் அப்படியே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் டுடே சண்டே ஓகே கொரியாவில் இன்னைக்கு சண்டேவா சாங் ஃபோன் போச்சு இல்லை பெட்டில் தான் போச்சு இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் ஃபோன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே எனிவேஸ் டூ மச் ஃபன்னாக போயிட்டு இருக்காருப்பா இவர் நெக்ஸ்ட் நிறைய சாங்ஸ் திரும்பவும் கேட்டுட்டு இருந்தாரு நெக்ஸ்ட் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிறாரு கமெண்ட்டை பார்த்துட்டு நீங்கள் இன்னமும் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களா இன்னைக்கு சண்டே ஆச்சே ஏன் நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க இப்போ கூட நீங்கள் பிஸியாக இருந்துட்டு இருக்கீங்க சண்டேனா ரெஸ்ட் எடுக்கணும் தானே இது சண்டே இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க டூ மச் நீங்கள் பிரேக் எடுத்துக்கணும் அப்படின்னாரு திரும்பவும் டாபிக் டான்ஸில் வந்தது அவர் சொன்னார் என்னோட டான்ஸ் கொஞ்சம் நல்லா இல்லை நான் மோசமாக ஆடிட்டு இருக்கேன் நான் கொரியாவுக்கு போனது பிறகு எனக்கு கொஞ்சம் பிரேக்கு கிடைக்கும் ஸோ நான் டான்ஸ் வந்து ட்ரைனிங் எடுத்தே ஆகணும் நான் பாப்பிங் கற்றுக்கிறேன் பட் என்னோட வேல் டூர் ஸ்டார்ட் ஆன பிறகு அதை நான் நிறுத்த வேண்டியதாக ஆச்சு பாப்பிங் என்னால் நல்லாவே செய்ய முடியும் நான் 3 days தான் நான் போயிருந்தேன் என்னோட டீச்சர் நான் அப்புறமேட்டு அவங்கள இன்ட்ரோ பண்ணுறேன் பட் அவங்களோட பாப்பிங்கில் அவங்க ரொம்ப பெஸ்ட் அவங்க வந்து கிரேட் கம்போஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் எல்லாத்தையும் கற்றுக்கிறது மியூசிஷியனாக இருக்கிறது எல்லாத்தையும் ட்ரைனிங் வந்து கற்றுக்கிறது எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் வெயிட் இங்கிலீஷா இது என்னோட ப்ராக்டிஸில் ஓகே பர்ஃபார்ம் தான் ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட்டு டான்ஸ் ரொம்ப அதிகமாக ஆடி ஆகணும் என்னோடய டான்ஸ் நான் லைக் பண்ண வாய்ஸ் என்னோட ஒக்கலில் நான் நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஒக்கலில் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நல்லா சிங் பண்ண முடியும் ஓகே அது அப்போ தேர்டு இல்லை ப்ராக்டிஸ் ஃபர்ஸ்ட் செகண்ட் டான்ஸ் தேர்ட் ஓக்கல் ப்ராக்டிஸ் இல்லை இங்கிலீஷ் ஓகே ஃபர்ஸ்ட் பெர்ஃபார்ம்ங்க ரெண்டாவது இங்கிலீஷ் கற்றுக்கணும் அடுத்தது சிங்கிங் அடுத்தது மியூசிக் ஐ மீன் நிறைய மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல அதை கற்றுக்கணும் இதுதான் அவரோட ப்ராக்டிஸாக இருக்குது ஓ மை காட் எத்தனை கற்றுக்குறாருல இவ்வளோ பெரிய ஃபேமஸான ஹைடல் பட் எதுவுமே ஈஸி கிடையாது தொடர்ந்து ப்ராக்டிஸ் தொடர்ந்து கற்றுக்கிறது அப்படின்றது தான் நம்மளோட ரொம்ப ஸ்ட்ராங்காக மாற்றும் ஸோ ஜேகே தொடர்ந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்காரு ஜேகே சொன்னது திரும்பவும் கொரியா போன பிறகு எனக்கு பிரேக் கிடைக்கும் ஸோ நான் நிறைய டான்ஸ் கற்றுக்கணும் நிறைய பெர்ஃபார்ம் பண்ண வேண்டியது இருக்குது நான் நல்லா என்ஜாய் செய்வேன் நான் என்னென்ன 100% நான் ஆட விரும்புகிறேன் பட் நான் 80% கொடுக்குறேன் ஸ்டேஜில் ஆனால் 20% என்னோட மனசுக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் சம்டைம்ஸ் பட் எல்லாராலையும் அதை செய்ய முடியறது இல்லை அஃப்கோர்ஸ்
ஸ்டேஜில் எல்லாருக்கும் ஸ்பேஸ் தேவைப்படுது. ஸோ குரூப்பாக இருக்கும்போது எல்லாத்தையும் செஞ்சிட முடியாது. ஸோ ஜேகே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சொன்னாரு, நான் மட்டும் கிடையாது, ஹோபியோங்காலையும் செய்ய முடியல, ஜிமினாலையும் செய்ய முடியல, இது நேச்சுரலாக தான் இருந்துட்டு இருக்கு, அவங்களாலையும் தான் முடியாமல் இருந்துட்டு இருக்கு. ஸ்டேஜில் கொஞ்சம் லிமிட்டடாக நாங்கள் செய்ய வேண்டியதாக இருந்துட்டு இருக்கு. பட் நான் ப்ராப்பராக எல்லாத்தையுமே கற்றுக்க விரும்புகிறேன். லைஃப் ரொம்ப கஷ்டம் லைஃப். டைம் வேற வேகமாக போயிட்டு இருக்கு. ஸோ நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்க வேண்டியது இன்னும் இருந்துட்டு இருக்கு. லைஃப் ரொம்ப கஷ்டம். ரியலி கஷ்டமா போயிட்டு இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சாங் போடலாம். இது ரொம்ப வயலா இருந்துட்டு இருக்கான், ரீல்ஸ் செஞ்சுட்டு இருக்காங்களாம். ஓ மை காட், சீரியஸ்லி கைஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் லைஃப் ரொம்ப கஷ்டமா இருந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. இப்போ பாத்தீங்களா, ஒரே சாங்கை போட்டு தேடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் சொன்னாரு, நான் சில் பண்ற மாதிரி சாங் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன், பட் இல்ல, அதனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் அவரு சாங் பாட ஆரம்பிச்சாரு. சூப்பர் வாய்ஸ். நெக்ஸ்ட் கொஞ்சம் கமெண்ட், ஆல்கஹால் அதிகமாக குடிக்காதீங்க, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருக்கீங்களா, நிறைய ஒர்க் பண்ணீங்க, கான்செப்ட் முடிஞ்சு தூங்க போங்க அப்படின்ட்டு. இந்த கமெண்ட்டை படித்த பிறகு நான் நினச்சேன் கண்டிப்பாக இவர் திட்ட போகிறாருன்னு. எப்போ அப்படி தானே எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி பேசுவார். பட் இந்த வாட்டி நல்ல மூடில் வந்துட்டு இருக்காரு. பாட்டி. ஸோ அதனால ஜேகே சொன்னார், தேங்க்யூ, பட் கவலைப்படாதீங்க, நான் ஐம் ஃபைன் கிஞ்சாயோ. நெக்ஸ்ட் கொஞ்சம் சாங்ஸ் அப்படியே வாயிலேயே மியூசிக்லாம் ப்ளே பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படியே பாட்டிலையும் யூஸ் பண்ணி மியூசிக்லாம் அப்படியே போட்டுட்டு. நெக்ஸ்ட் ஸ்டே கிட்ஸ் உங்களோட நியூ சாங் வந்திருக்காங்க, ஸோ இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாரு. ஒவ்வொருத்த பற்றி பேசிட்டு இருந்தாரு. சடன்லி சொன்னாரு, ஐ மிஸ் யூ சான், நீ என்ன ரொம்ப பிஸியாக இருந்துட்டு இருக்க, பார்க்கவே முடிய மாட்டுது, ஸோ சீக்கிரமாகவே பார்க்கலாம் அப்படின்னாரு. ஓகே, இது லைவ் ஸ்ட்ரீம் தான், பட் அப்படியே நாங்கள் மெசேஜும் பாஸ் பண்ணிவிடுவோம். பட் சீரியஸ்லி ஜேகே இதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகம் வந்தது. கொரியாவில் JYP பிக் ஹிட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கான்ட்ரோவர்சி போயிட்டு இருக்கு. ஆனா இவரை பாருங்க, ரொம்ப கூலா லைவ்ல மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு இருக்காரு. என்ன பார்க்கவே முடியல, ரொம்ப பிஸியா இருக்க போலக்கு, ஃப்ரீயானா பேசலாம் அப்படின்ட்டு. சீரியஸ்லி இம்பாசிபிள் ஜேகே, BTS மெம்பர்ஸால தான் இதெல்லாம் முடியுமே. எஸ், நெக்ஸ்ட் வந்து ஏஐ எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுதுங்க. நான் மட்டும் இல்லை, ஜேகேவும் அப்படிதான் ஃபீல் பண்றாரு. எல்லாத்துலேயும் இந்த ஏஐ நுழைஞ்சிருச்சு, எல்லாத்தையும் டேக் ஓவர் பண்ணுது அப்படின்னாரு. நெக்ஸ்ட் சொன்னாரு, ரொம்ப கியூட்டா சொன்னாரு, லைவ்ல நான் இப்படிதான் இருக்க நினைக்கிறேன், இதியா நடிச்சே காட்டினாரு. இப்படிதான் இருக்க விரும்புறேன், ஆனா இருக்க முடிய மாட்டேது. அஃப்கோர்ஸ் இருக்க வேண்டாம், அமைதியா இருக்க வேண்டாம், இப்படி நீங்க இருந்தீங்கன்னா தான் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் சொன்னாரு, நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. நான் சாப்பிட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, கான்சர்ட்டை முடிச்சுட்டு வந்து நான் சாப்பிட்டேன், பட் அது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு பொழுது, அதனால தான் இப்போ எனக்கு பசிக்குது அப்படின்னாரு. நெக்ஸ்ட் அவர் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாத்தையும் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா காட்டிட்டு இருந்தாரு. சீரியஸ்லி ஜேகே நம்மள மாதிரி தாங்க, நம்ம கூட ரீல்ஸை பார்த்துட்டே எங்கேயோ ஒரு டாபிக் பார்ப்போம், ஏதோ ஒரு டாபிக் போயிடுவோம். அதே மாதிரி தான் ஜேகே, அப்படியே சாங்கு டான்ஸ்ல இருந்துட்டு இப்போ என்ன டாபிக் அப்படின்னா, இந்த உலகத்திலேயே பெருசு எது, சிறுசு எது அப்படின்றதான் பார்த்துட்டு இருக்காரா. சீரியஸ்லி ஜேகே நம்மள மாதிரி தான். நெக்ஸ்ட் திரும்பவும் நிறைய பேர் தூக்கம் வரலையா அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு ஜேகே சொன்னாரு, சாரி எனக்கு தூக்கம் வரல, நான் தூக்கம் வந்தால் நான் போய் தூங்குவேன். ஓகே, தேங்க்யூ கேட்டதுக்கு, பட் எனக்கு தூக்கம் வரலை. நான் தூக்கம் வராதனால ஒரு சில டேப்லெட்லாம் எடுத்துக்க வேண்டியதாக ஆயிடுது. பட் இதை கேட்கும் போது சீரியஸ்லி கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி BTSல ஆரம்புக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குது, தூக்கம் வராதனால அவர் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காரு. வீக்கும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. அவர் நிறைய யோசிக்கிறதுனால, நிறைய கனவுகள் யோசிக்கிறதுனாலையும் சரியாக ஸ்லீப் பண்ண முடியல அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்காரு. ஸோ அவரும் வந்து டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்காரு. இப்போ ஜேகே சொல்கிறாரு, அவரும் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. சீரியஸ்லி BTSல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துட்டு இருக்கு மெம்பர்ஸுக்கு. ஆல்ரெடி இப்போ எல்லாருமே ஸ்பெக்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா படிக்கிறதுல நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. சுகாக்கு, ஜிமினுக்கு எல்லாருக்குமே ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. தூக்கத்திலையும் நிறைய ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு. சீரியஸ்லி மெம்பர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட பொசிஷனை தக்க வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால ஹெல்த் இஷ்யூஸும் நிறைய இருந்துட்டு இருக்கு. சீரியஸ்லி கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அதனால தான் ஒரு ஆர்மி போட்டிருந்தாங்க, ப்ளீஸ் உங்க மேல நிறைய ப்ரெஷரை போட்டுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜேகே சொன்னாரு, நோ இல்லை, நான் உண்மையா தூக்கம் வரல, அதனால தான் இப்படி இருக்கேன், நான் என்னை நல்லாவே தான் கேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ தேங்க்யூ அப்படின்னாரு. தேங்க்யூ தான், பட் கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் ஒரு கமெண்ட், சாங் பாருங்க சொல்லிட்டு ஜேகே சொன்னார், என்னோட வாய்ஸ் சுத்தமாக நல்லா இல்லை, வெளியவே வர மாட்டுது அப்படின்னாரு. கொஞ்சம் லைட்டாக பாட்டு பாடினாரு. மேஜிக்கல் வாய்ஸ். நெக்ஸ்ட் வெதர் ரிப்போர்ட்லாம் பார்த்துட்டு சொன்னார், ஓகே ஆர்மிஸ், நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் இடத்துல இருந்துட்டு இருக்கீங்க. உங்களோட இடத்துல டிஃப்ரெண்ட் வெதர்ஸ் இருந்துட்டு இருக்கும். பட் இந்த லைவ் ஸ்ட்ரீம் போயிட்டு இருக்குல்ல, ஒரு சிலவங்களுக்கு இது கரெக்டான டைம் பார்க்குறதுக்கு, ஒரு சிலவங்களுக்கு இது வந்து சரியில்லாத டைம், ரொம்ப டயர்டாக இருப்பீங்க, ஒரு சிலவங்க தூங்கிட்டு இருப்பீங்க, ஒரு சிலவங்க தூங்கிட்டு இல்லாமல் இருப்பீங்க அப்படின்னாரு. நெக்ஸ்ட் அவரே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அஃப்கோர்ஸ் மிஸ்டர் ஜங்குக், வேர்ல்டு
முழுக்க உங்களோட ஆர்மிஸ் இருந்துட்டு இருக்கும். ஸோ நிறைய கண்ட்ரீஸ் நிறைய டைம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துட்டு இருக்கு. அதனால தான் நீங்கள் 3 மணிக்கு லைவ் வந்தீங்க அப்படின்னா எங்களுக்கு இந்தியன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் இருந்தாலும் நாங்கள் பார்ப்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லைவ் வாங்க, அதுவே போதும். எந்த டைமாக இருந்தால் என்ன. திரும்பவும் கொஞ்சம் சாங் அப்படியே ப்ளே பண்ணிட்டு இருந்தது பியூட்டி அட் பிளான்ட். ஸோ இந்த சாங் நல்லா இருந்துட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஜஸ்டின் பீபர் ஐ லவ் யூன்னு ஜெகே காத்திட்டு இருந்தாரு. ஜஸ்டின் பீபர். ஸோ ஜேகே நிறைய சாங்கை ப்ளே பண்ணியிருந்தாரு. ப்ளே பண்ணது மட்டும் கிடையாது, நிறைய சாங்ஸை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் பிடிஎஸோட சாங் ஃபிலிம் சாங் இதை போட்டிருந்தாரு. பட் அவங்களோட சாங் அவர் பார்க்கல, நிறைய ஃபேன்ஸ் வந்து அதை கம்போஸ் பண்ணி போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. அவங்கள வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருந்தாரு. இது நல்லா இருந்துட்டு இருக்கு அப்படின்னாரு. ஒருத்தரோட சாங்கை போட்டுட்டு அவர் கம்போஸ் பண்ணி போட்டிருக்காரு. அதை ப்ளே பண்ணிட்டு அவர் சொன்னாரு இது ரொம்ப நல்லா இருந்திருக்கு, இதை நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாரு. ஐ மீன் ஐடல் சாங் மட்டும் இல்லை, சாதாரண பீப்புள்ஸோட சாங்கையும் அது நல்லா இருந்ததுன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுப்பேன் அப்படின்றாரு. சீரியஸ்லி ஜேகே. ஸோ நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆரமோட ரேப் லைன், சுகாவோட ரேப் லைன்ஸ்லாம் வருதுல, அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நெக்ஸ்ட் இன்டு த சன், மை ஃபேவரட் சாங். ஸோ இன்டு த சன்னோட அந்த சாங்ஸ் எல்லாம் அப்படியே போட்டுகிட்டே இருந்தாரு, நிறைய கேட்டுட்டு இருந்தாரு. ஐ மீன் நிறைய பேர் இன்ஸ்ட்ருமெண்ட் ப்ளே பண்ணிலாம் பண்ணியிருக்காங்களே, கிட்டார்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நார்மல் பீப்புள்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறது எல்லாத்தையும் ஜேகே பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா இருக்கு அப்படின்னாரு. நெக்ஸ்ட் மேரி கோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை சொல்லட்டே இருந்தாரு. காட் பிளஸ் யூ இப்படியே தெரிவிட்டு இருந்தாரு. லைவ் கட் ஆயிடுச்சு. ஜேகேயோட இந்த பார்ட்டி லைவ் இதோட கட் ஆயிருந்தது. பட் இதுக்கப்புறமா இன்னொரு லைவ் வந்திருந்தாரு. அதுவும் 1 hour. இந்த பார்ட்டி மட்டும் இல்லை, கபோர்ட்லலாம் போய் உட்காந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு அந்த லைவ்லையும். ஓகே, இந்த லைவ் ஜேகேயோட இந்த பார்ட்டி லைவ் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அஃப்கோர்ஸ் பிடிஎஸ்க்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கு, அது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எல்லாரையும் ஹாப்பியாக வைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸும் கொஞ்சம் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ பாய்ஸ் அதில் கொஞ்சம் கேர் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஓகே, ஜேகேயோட இந்த பார்ட்டி லைவ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? உங்களோட ஒப்பீனியனை கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த லைவ் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.